ரீசெண்டாக நம்ம சேனலில் கடந்த சில வாரங்களாக பலவாரம் சந்தையில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் பலவாரம் சந்தைக்கு வந்திருக்கும். இந்த வாரத்தில் எந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் இந்த சந்தையில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பழைய காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களை வாங்குறதுக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பொருட்களில் ஒன்று தான் இந்த ரேடியோ. மேலே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபோனுக்கு பவுச்சில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் ரேடியோ பெரிய விஷயம். ஏன்னா டிவிலாம் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரேடியோவை மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா ரேடியோ வச்சுருந்தா அந்த காலத்தில் பெரிய ஆளுங்க அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என் கையில் இருக்க இதுதான் ஏர்டெல் 3G மோடம். ஒய்ஃபை அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லேப்டாப் வச்சுருக்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம சிம்மை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த மோடத்தை லேப்டாப்பில் போட்டுக்கினா போதும். இதை டேரெக்டாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதிலே பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்லேயே கால் பண்ணியும் பேசிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் நிறையா வந்ததுனால இது தேவைப்படலை. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பழைய பொருட்கள்லாம் நிறையவே இங்கே கிடைக்குது. இதே கடையில் இந்த மோடம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அயன்மேன் பொம்மை இருந்தது. ஆனால் அயன்மேன் பொம்மைக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ப்ரப்பலர்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரிமோட் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணும். பின்னாடி இருக்குது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா சென்சார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்பில்ட் பேட்டரி இருக்கும். நம்ம இதில் டேரெக்டாக சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ நம்மகிட்ட ரிமோட் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பார்க்க அயன்மேன் மாதிரி நல்லா இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் இருந்தால் வாங்கியிருக்கலாம். பட் இதுக்கு பார்த்திங்கன்னா ரிமோட் கிடையாது, வெறும் பொம்மை மட்டும்தான் இருந்தது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நம்ம இதை வாங்கலை. நம்ம இந்த அயன்மேன் ட்ரோனை அங்கேயே வச்சுட்டு ரோட்டில் நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா கடை கூட கிடையாதுங்க. சாதாரணமாக தரையிலே பார்த்திங்கன்னா நிறைய பொம்மையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்து கேமிங் கண்ட்ரோல் ஒன்று இருந்து. ஸோ இதை பார்த்திங்கன்னா நார்மலாக ஜாய்ஸ்டிக் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த பிக்சல் கேம்லாம் வரும். அந்த மாதிரி கேம்லாம் போட்டு விளையாடிக்கலாம். பட் இதில் பார்த்திங்கன்னா பட்டன்லாம் உடஞ்சி போயிருந்தது. பக்கத்து கடையில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கால்குலேட்டர் மாதிரியான ஒரு பொருள் இருந்தது. ஸோ இது என்னடா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இது பார்த்திங்கன்னா ட்ராக் பேட்லாம் வேறு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கீபோர்டுங்க. இது ஒரே நேரத்தில் 3 டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கூட சின்னதாக ஒரு அடாப்டர் ஒன்று தருவாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிவைஸில் போட்டுக்கலாம். பட் இதில் ப்ளூடூத்தும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நோக்கியா பேட்டரி இருக்கும். நோக்கியா அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான கேமிங் கண்ட்ரோலர்லாம் கடந்தது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, நிறைய கேமிங் கண்ட்ரோலர் தான் பார்த்திங்கன்னா நம்ம கல்ல மாட்டுது. அதுவும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் கலர் டிவி புதுசில் யூஸ் பண்ணிட்டு போங்க பாருங்கள், அந்த மாதிரியான கேமிங் கண்ட்ரோலர் தான் கடந்தது. ஸோ நம்ம அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய ப்ரொஜெக்டர்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல், ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போலாம் ரொம்ப சின்னதாக வந்துடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடல் அப்படி நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் ஒன்று கிடச்சிது. ஆக்சுவலி இது நம்ம ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு நினச்சி எடுத்து பார்த்தோம். பட் ஆப்பிள் வாட்ச் கிடையாது. அது பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஆனால் பார்க்க ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் எடுத்து பார்த்தோம். பட் இது ஆப்பிள் வாட்ச் கிடையாது. ஆப்பிள் வாட்ச் இருந்தால் கூட நம்ம வாங்கியிருக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸ்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமிங் கண்ட்ரோலரு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது கூட விளையாடுறதுக்கான அந்த ஒரிஜினல் சிடி எல்லாமே இருந்தது. ஒரு 4-5 சிடி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் ஒன்று இருந்தது. அதுக்கு தேவையான அடாப்டர் எல்லாமே இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. இதை நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த நார்மல் ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாடுற மாதிரியான கேம் கண்ட்ரோலர் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த PS2, PS3, PS4 அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் பார்த்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரேர் தான். இது இந்த மாதிரியான கேம் விளையாடி நான் யாரும் பார்த்தது கிடையாது. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸு. ஸோ பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மூலையில் போட்டு வச்சுருந்தாங்க. இருந்தாங்க நம்ம அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் பாரு, ஊஃபர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனுடைய ரேட்டு கேட்டோம் பார்த்திங்கன்னா 6000 சொன்னாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ரேப்பிங்லாம் போட்டுருக்கு. ஆனால் புதுசு கிடையாது. இது பார்த்திங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கு மேலே ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. இது புதுசு கிடையாது. ஸோ இதுக்கு 6000 ரொம்ப ஓவரு. அதனால் அப்படியே அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேனரு. ஸோ இந்த ஸ்கேனரில் நம்ம பேப்பரை வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை அதெல்லாம் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்லேருந்தே கனெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா 1500 சொன்னாங்க. நமக்கு அது தேவையில்லை, அதனால் வச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஜாய்ஸ்டிக்கெலாம் ஒரு இடத்துல கொட்டி கிடந்ததுங்க. ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ். இது பார்த்திங்கன்னா PS3 இது. பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டேமேஜ் பீஸ் தான். இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அது எக்ஸ்பாக்ஸுடைய கண்ட்ரோலர் அதே மாதிரி இங்கே ஒன்று கடந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிடையாது. நார்மலில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தெரியல. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர்லேருந்து நிறைய டேமேஜ் ஆன ப்ராடக்ட்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து கொட்டியிருப்பாங்க. உங்களுக்கு இது ஒன்று 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம், ஒன்று கூட நல்லா இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிட்டோம்.
நம்ம எதுவுமே வாங்கலை, அடுத்த கடைக்கு வந்துட்டோம். அப்படியே அடுத்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருந்தது. என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபோன் இருந்தது. ஸோ இந்த ஆப்பிள் ஃபோனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஷோரூமில் மட்டும் கிடையாது, இது வந்து டேமேஜ் ஆகி இல்லை ரிப்பேர் ஆகி வந்து பல்லாவரம் சந்தைக்கு வந்தாலும் அதை வாங்குறதுக்குன்னு வந்து நிறைய பேர் வந்து பல்லாவரம் சந்தைக்கு வருவாங்க. ஸோ இந்த டிவைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாகவே சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் மட்டும் கிடையாது, இங்கேயுமே வந்து ரேட்டு ஜாஸ்தி தான். எதுவுமே வாங்கலாம். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் இல்லைனா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிராண்டுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்க ஃப்ரண்ட்டில் நல்லா இருந்தது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வாங்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 4 பட்டன் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், மெமரி கார்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆன் ஆஃப் பட்டன், ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் நினைக்கிறேன். பின்னாடி ஒரு இருக்கிற ஸ்பீக்கர் மட்டும் கிழிஞ்ச மாதிரி இருக்குது. சரி நம்ம இதை பிரித்து பார்ப்போம். இது பிரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மூடியை ஓப்பன் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்க்ரூ இருக்கும், அதை நம்ம கட்டிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பார்க்க டேமேஜ் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. பட் இது எந்த பிராண்டு எதுவுமே டீட்டெயில் எதுவுமே கிடையாது. நம்ம அதை ஓப்பன் பண்ணி என்ன பிரச்சனை, இதை நம்ம சரி பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் இருக்க ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்சி போயிருக்கு. தண்ணியில் நனைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் மழையில் தான் நனைஞ்சிருக்கலாம். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே துருப்பிடிச்சி போயிருக்கு. கட்டவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியும் நம்ம கட்டிட்டோம். பட் நம்ம கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் இருக்க அந்த பின்னு மட்டும் உடஞ்சிடுச்சு. பரவாயில்ல, அதை நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றும் பெருசாலாம் கிடையாதுங்க. ஒரு ஸ்பீக்கரு, ஒரு பேட்ரி, ஒரு மதர் போர்டு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா யாரோ கரெக்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேப் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பவரில் ஆன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இது ரிப்பேர் ஆகாமல் இருந்து நம்ம பவரில் போட்டோடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நல்லா செக் பண்ணிவிட்டு ஐபி வச்சு தொடச்சிட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் ஏதாவது இது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பவர் போடுறது நல்லது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா பவர் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டரை வச்சு. நம்ம இப்போ மல்டிமீட்டர் வச்சு இந்த பேட்டரி செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா 0 வேல்யூ தான் காமிக்குது. ஸோ இதில் பவர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்டரியை கட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மல்டிமீட்டர் வச்சு இந்த பேட்டரி செக் பண்ணி பார்த்ததில் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ சுத்தமாக 0 காமிக்குது. இதில் பவர் சுத்தமாக கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐபியை வச்சு இந்த மதர் போர்டை நல்லா தொடச்சிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பவர் கேபிள்ஸ் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போடுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே துருக்கரையாக இருக்குது. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட முடியாது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஐபி வச்சு நல்லா இந்த 2 பக்கமும் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஐபி வச்சு தொடச்சி எடுத்தாச்சு. இதில் பட்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம சார்ஜ் கேபிள் போட்ட உடனே பார்த்திங்கன்னா இதில் ரெட் கலர் லைட் எரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா போர்டு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா இது கூட கனெக்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ளூடூத்லாம் வந்து நல்லாவே கனெக்ட் ஆகுது. பாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது.
ஸோ நம்ம பாட்டை ஃபுல்லாக போட முடியாது, காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பேட்டரி மொத்தம் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பேட்டரி எடுத்துகிட்டு, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பேட்டரி கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்சங் பேட்டரி ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேட்டரியை வந்து இது கூட சால்ட்ரிங் பண்ணி இதை வச்சு நம்ம வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை சால்ட்ரிங் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நிற்கவே மாட்டேங்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட வெயிட் வந்து ஓவராக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் எடுத்தால் பேட்டரி விழுந்துடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கரோட மூடியை வச்சு இதை நிற்க வச்சு நம்ம இதில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நான் எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. நார்மலாக சால்ட்ரிங் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். கையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா கையில் சுட்டுடும். நீங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா அது வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு யாருமே அதை பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வச்சு முடித்தோடனே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை சால்ட்ரிங் வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கர் ஓட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேயோட கம்மை வந்து ஸ்பீக்கரில் அந்த ஏரியாவில் வச்சுட்டு நம்ம ஸ்பீக்கர் ஒட்டிக்கலாம். நம்ம பேட்டரியுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து அதுக்கான இடத்துல வச்சுட்டு நம்ம மதர் போர்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேட்டரியை சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் போர்டு வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை எப்படி பிரிச்சனோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சரியாக லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்டி இந்த பாட்டெலாம் போட்டு செக் பண்ணிக்கலாம். பல்லாவரம் சந்தையில் எடுத்த இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.